வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிக இறைச்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான பாய்லர் இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இனங்களோட பேர் பார்த்திங்கன்னா ஹபர்ட் கோழி இனங்களுங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸான இனங்களுங்க. குறைந்த காலகட்டங்களில் அதிக லெவலில் இறைச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்கள் தாங்க பாய்லர் கோழி இனங்கள். வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கனால இந்த இனங்களானது ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பாய்லர் இனங்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் இருக்குங்க. தனியார் நிறுவனங்களால் இயங்கக்கூடிய இனங்கள் இருக்குது. அதே போல் அரசாங்கத்திலேயே பார்த்திங்கன்னா மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இனங்கள் இருக்குது, மாநில அரசால் உருவாக்கப்பட்ட இனங்கள்னு நிறையா வகையான கேட்டகரிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணப்பட்டு வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க இந்த ஹபர்ட் பாய்லர் கோழி இனங்கள். அப்போ இந்த கோழி இனங்களோட பூர்வீகம் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஎஸ்ஏவை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. அங்கேருந்து தான் உலகம் முழுவதும் பெரிய லெவலில் பாப்புலர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த இனங்களுக்கு எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ஹபர்ட் கோழிகளானது முதல் முறையாக 1921 உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹபர்ட் ஃபார்ம்ஸ்லாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான ஒரு கோழி இனங்கள்னு சொல்லலாம். அப்போ அந்த மாடல்களில் இருக்கக்கூடிய கோழிகள்லாம் இன்றைக்கி வரைக்கும் உபயோகப்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா வகையில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருக்க தரம் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கேட்டகரிஸ் இருக்குங்க. ஒவ்வொரு இனங்கள்லேயும் ஒரு வகையான சிறப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறதையும் பார்ப்போங்க. உலக லெவலில் அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய பாய்லர் இனங்களில் இதுவும் ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிறத்தில் மட்டும் இல்லாமல் வண்ணங்களில், அதுவும் பல்வேறு வண்ணங்களில் நிறைந்த பாய்லர் கோழி இனங்களும் இருக்குங்க. இதில் மொட்டைக்கழுத்து கோழிகள் கூட பார்த்திங்கன்னா இடம் பிடித்திருக்குன்னு சொல்லலாங்க. மொட்டைக்கழுத்தில் கூட பாய்லர் கோழிகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இந்த வெள்ளை நிறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக ப்ரிப்பேர் பண்ணி வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த இனங்கள்லேயே பார்த்திங்கன்னா கிளாசிக்கு, அதுக்கப்புறம் H1, ஸ்டாண்டர்ட் பாய்லர்னு 3 கேட்டகரியாக அதிக லெவலில் பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹபர்ட் கிளாசிக் இனங்களானது ஒரு 28 நாளில் 1.3லேருந்து 1.4 கிலோ வரைக்கும் அதிகபட்சம் வெயிட் வரவங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 56 நாளில் 3.5லேருந்து 3.6 கிலோ வரைக்கும் அதிகபட்சம் வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே ஹபர்ட் H1 பாய்லர் இனங்களில் 36 நாள்லேயே பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.2 கிலோ வரைக்கும் அதிகபட்சம் வெயிட் வரவங்க. இதே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாய்லர் இனங்களில் 35லேருந்து 42 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.2 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இப்படி இந்த இனங்கள்லேயே நிறையா வகையான உட்பிரிவுகளும் இருக்குங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த ஹபர்ட் கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.